அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு அடியேனின் தாழ்மையான வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி காலையிலே வழக்கமாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு பேஜில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா, நாங்கள்லாம் எங்களுக்கு குருவுக்கும் குருவாக மேலே நினைக்கிற எங்கள் சாமி ஐயா வைகுண்டரை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக போட்டிருக்காங்க. யார் போட்டாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. எழுத்தாளர் கையில் பேனா கிடச்சிச்சின்னொன்னே அவருடைய கற்பனை திறன் வளர்த்த அப்படி கனவு லோகத்துக்குள்ளே புகுந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டிருக்காரு. அதாவது எழுத்தாளர் அப்படிங்கிற தகுதியை அடைஞ்ச அவர் ஐயா வைகுண்டரை பற்றி எழுதக்கூடிய தகுதிக்கு என்ன அவர் வரல அப்படிங்கிறது தான் என் மனசில் பட்டுச்சு. அவர் எழுதியிருக்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. இந்த மாதிரி விவிலியத்தை படிச்சுட்டு ஐயா வைகுண்டர் வந்தார், சாதாரண மனுஷன், சமூக சீர்திருத்தவாதின்னு வெக்கமே இல்லாமல் போட்டிருக்காருன்னா அவருக்கு ஐயா வைகுண்டரை பற்றி என்ன தெரியுது? முதல்ல எழுத்தாளருங்கிற தகுதி அடைஞ்ச நீங்கள் ஐயா வைகுண்டர் எழுதின அகில திரட்டு அம்மானை அருள்நூல் அப்படிங்கிற ஆகம பொக்கிஷங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி எழுதக்கூடிய தகுதிக்கு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் முழுசாகவே அகில திரட்டு படிச்சுட்டு தான் ஐயாவை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னு. ஐயாவை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் எழுதுறீங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பள்ளி பாட புத்தகத்தில், அதாவது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் புக்கில் நம்ம ஐயாவை பற்றி தப்பாக எழுதியிருந்தாங்க. அதை கண்டித்து ஐயா வழியில் இருக்கக்கூடிய அந்த சிவசந்திரன் ஐயா அவங்க போராடி அந்த அந்த பக்கத்தையே முழுசாக கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சு நீக்க வச்சாங்க. எவ்வளோ இதுக்காக போராடினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருந்தலையா? நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதுனால தான் ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்டின் பிள்ளைங்களும் முஸ்லீம் பிள்ளைங்களும் எங்ககிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க, உங்கள் ஐயா நீங்கள் சாமின்னு கும்பிடக்கூடிய உங்கள் ஐயா சாதாரண மனுஷன் தானே, நீங்கள் எதுக்கு அவருக்கு கோயில் கட்டி கும்பிட்றீங்க அப்படி கேட்குறாங்க. எங்களால் பதில் சொல்ல முடியலை, அதாவது சொல்ல தெரியாமல்ல, என்னடா நம்ம ஐயா இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரா அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புண்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எந்த இந்து மக்களாவது கிறிஸ்டின்காரவங்க கும்பிடக்கூடிய ஏசப்பாவையும் முஸ்லீம்காரவங்க வணங்கக்கூடிய அந்த அல்லா சாமியையும் யாராவது நாங்கள் கிண்டல் பண்ணுறோமா, இல்லை நகைத்து சிரிக்கிறோமா, கேலி பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. கிறிஸ்டின்காரவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடு வீடாக காணிக்கை எடுக்கும்போது கூட நாங்கள் அன்போடு எங்களால் முடிஞ்ச தர்ம காசு அவங்களுக்கு அன்பாக கொடுக்குறோம். முஸ்லீம்காரரை கண்டா நாங்கள் என்ன ஒதுங்கியாக போகிறோம்? சக தோழர் மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே நாடு இந்தியருங்கிற முறையில் தான் பழகுறோம். எந்த சாமியையாவது நாங்கள் வேற மதத்து சாமின்னு சொல்லி எந்த இந்து மத எழுத்தாளராது இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா? ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த வேண்டாத வேலை? எங்கள் ஐயா அப்படி உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க? நீங்கள் சாதாரண மனுஷன் எழுதியிருக்கீங்களே, ஒரு நிமிஷம் இனியாவது நீங்கள் திருந்தணும் சரியா? எழுதுறதுக்கு முன்னாடி அகில திரட்டு அம்மானே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படித்து அதோட முழு விளக்கமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எழுத்தாளர் அப்படிங்கிற பதவிக்கோ தகுதிக்கோ வாங்க. அடுத்த சாமியை பற்றி இந்த மாதிரி அவதூறாக எழுதுங்க சரியா? உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும் சரியா? நீங்கள் எழுதிருக்கிறதுல 2வது பாயிண்ட் பாருங்கள். விவிலியத்தை கற்ற அவர் கிறிஸ்தவ இறையியலிலும் சிறந்து விளங்கினார். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட மாய பரம்பொருள், அந்த மாய வைகுண்ட பரம்பொருளே இந்த உலகத்துக்கு உலகம் முழுக்க சேர்த்து ஒரு நூலுக்குள் எழுதுறதுக்கு தான் அகில திரட்டு அம்மானேன்னு பேர் வச்சு அவர் எழுதியிருக்கிறாரு. உங்கள் சாமியை மாதிரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த சாமியை நான் குறை சொல்லலை. ஏசப்பா அவர் கையால் பைபிள் எழுதுனதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அல்லாஹ் அவர் கையால் குரான் எழுதுனதை பார்த்தீங்களா? அவர் பக்கத்திலே இருந்த சீடர்களாக இருக்கலாம், இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க அதை எழுதியிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஐயா மனுஷர்களை வச்சு எழுதலை. எம்பெருமானே தவஞான நிலையில் இருந்து எழுத்தாணியை வச்சு எம்பெருமான் நாராயணர்கிட்ட ஞான விஞ்சை வாங்கி எழுதின நூல் தான் அகில திரட்டு அம்மானே அருள் நூல். அகில திரட்டில் ஒரு இடத்துல எல்லாருக்கும் பெரியவரான சிவபெருமானே என்ன சொல்லியிருக்காங்க இந்த அகில திரட்டு அம்மானையை பார்த்து? ஒப்பார் யாரும் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுதி வைத்த அகில திரட்டு அம்மானை இதே அப்படிங்கிற வாசகத்தை சிவபெருமான் சொல்லியிருக்காங்க சரியா? சாதாரண மனுஷன் சொல்லலை, முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ சொல்லலை, சிவபெருமான் சொல்லியிருக்காங்க அகில திரட்டு அம்மானை சத்தியமானதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்காங்க, நான்
எழுதின என்னோட எழுத்துக்களையும் என்னோட மொழிகளையும் யார் பொய்ன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பால் நரகில் போட்டு கதவடைப்பேன் அப்படின்னு. அதை மெய்யென்று யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மேலோகமான தர்மயுக வாழ்வை நான் கொடுப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுக்கு இல்லை, இப்போ இருக்கிறது கலியுகம். கலியுகம் அப்படிங்கிறதுனால கண்மூடித்தனமாக நம்ம அடுத்தவங்களை நகைப்போம், எல்லாமே செய்வோம். எல்லாத்துக்கும் எங்கள் ஐயா எங்களுக்கு பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? எங்களுக்கும் கொந்தளிக்க தெரியும், ஆனாலும் நாங்கள் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கிறோம். எதுக்காக? பூலோகத்தை ஆள்றதுக்காக. இப்படி நீங்கள் இந்த மாதிரி அவதூறெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களால் தர்மயுகத்துக்கு வரவே முடியாது. இந்த கலியுகத்தை அழித்து மக்கள் எல்லோருக்கும் நடுதீர்ப்பு கேட்டு அந்த வெல்லும் தர்மயுகத்தை படைக்க எங்கள் ஐயா நாராயண வைகுண்டர் வருவார். அவர் மனுஷன் கிடையாது, மாயாதி மாயன், கர்த்தாதி கர்த்தன். இந்த கலியுகத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறத அருள் நூல்லையும் அகில திரட்டிலையும் எழுதியிருக்கிறாரு. அது சாதாரண குடும்ப கதை கிடையாது, கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீட்டு கதை கிடையாது. மக்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து நடந்து அடுத்த யுகமான தர்ம யுகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த புனிதமான நூலில் எம்பெருமான் சொன்ன வாசகங்களை படிக்காதவங்களை எம்பெருமான் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை, என் சொல் கேட்காவிட்டால் சிரித்தறுப்பேன் என் மகனே. நான் சொன்ன சொல்ல எவன் கேட்டு நடக்கலையோ அவன் கூடையே இருந்து நான் சிரிச்சுக்கிட்டே அவன் நாக்க அறுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இனி நீங்கள் அவரை பற்றி தைரியமாக என்ன அவதூறுனாலும் எழுதிக்கோங்க, எங்களுக்கு கவலையே இல்லை. சரி, நல்லா சிந்திச்சு பாருங்க. கடவுள் விஷ்ணு தன்னை மகனாக பாவித்து மறுபிறவி அளித்ததாக அறிவித்தார் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அந்த விஷ்ணு எதுக்கு தன்னை மகனாக பாவித்து மறுபிறவி அளிக்கணும்? அப்போ அதே விஷ்ணு தானே இதுக்கு முன்னே நடந்த 8 யுகங்கள்லையும் 8 அரக்கர்கள் வந்திருக்காங்க. அந்த 8 அரக்கருக்கு நிகராக அவரும் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. கிருஷ்ணரா வந்திருக்கிறாரு, ராமரா வந்திருக்கிறாரு, பிரகலாதனா வந்திருக்கிறாரு. அப்போது அந்த அவதாரங்களையும் நீங்கள் இழிவுபடுத்தி எழுத வேண்டியது தானே, எழுதி தான் பாருங்களாம் பார்ப்போம். இப்போ இருக்கிறது கலியுகம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த யுகங்கள் வேற வேற யுகம். கிரேதாயுகம், திரேதாயுகம், சதுரயுகம், நீடிய யுகம், நெடிய யுகம்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் எம்பெருமான் ஒவ்வொரு பேர் வச்சு அவருக்கு திருவிளையாடல் நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு அரக்கனை படைச்சாரு. அந்த யுகத்துலலாம் அரக்கன் உருவமாகவே இருந்தான். இப்போ கலியுகம், எல்லா யுகத்திலையும் நாம் உருவத்தோடு வாரோம். நாராயணர் அவதாரம் எடுத்து நம்மளை அழிக்கிறாரே. இந்த கலியுகத்தில் நாம் உருவம் இல்லாமல் அரூபமாக மக்களோட மனசுக்குள்ளே போய் இருந்து பொய், களவு, காமம், கோபம், மதம், ஆச்சரியம்னு தப்பான எண்ணங்களை விதைப்போம். அப்போ உருவமே இல்லாமல் இருந்து அந்த நாராயணர் எப்படி நம்மளை அழிக்க போகிறாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு இந்த கலியுகத்தில் அவன் பிறந்து வந்திருக்கிறான். அவனுக்கு நிகராக எம்பெருமான் ஜோதி வடிவாக ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துக்கு அவதாரம் ஐயா வைகுண்டராக வந்தார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவரை மக்கள் எல்லாரும் ஜோதி வடிவாக தான் வழிபட முடியுது. அவர் எப்படி எந்த உருவத்தில் வந்தாருங்கிற ஒரு ஃபோட்டோவோ ஒரு அடையாளமோ எதுவுமே இல்லை. எம்பெருமான் சாமி தோப்பில் இருந்து மக்களுக்கு நல்ல ஞான விஞ்சைகளெல்லாம் அருளினார். மக்கா, இது கலியுகம், இந்த யுகத்தில் நீங்கள் இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி நல்ல வழியில் வாழுங்கன்னு போதிச்சார். அப்படி போதிக்கிறத பக்கத்திலேயே இருந்து கேட்டு நம்ம முன்னோர்கள், அதாவது 2-3 தலைமுறைக்கு முன்னால் இருந்த மக்கள் ஐயா வைகுண்டரை நேரில் பார்த்த மக்களே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அவர் அழகாக இருப்பார், அவர் கட்டையாக இருப்பார், அவர் நெட்டையாக இருப்பார்னு கண்ணால் பார்த்தவங்களுக்கே அவர் ஒவ்வொரு சொரூபத்தை காட்டி தான் சாமி தோப்பில் இருந்திருக்கிறாரு. சரியா? அவரோட உருவம் ஒரே உருவமே கிடையாது. அதனால தான் யாராலையுமே சொல்லி முடிக்க முடியாத எண்ணடங்கா ரூபம் கொண்ட எம்பெருமாளை நாங்கள் ஜோதி வடிவத்தில் கும்பிட்டுட்ருக்கோம். எந்த மனசுக்குள்ள ஆணவம், அகங்காரம், பொய், பகட்டு மொழி எல்லாமே உள்ளத்துக்குள்ளே இருந்து நமக்கு நெஞ்சை விதைக்குதோ அதே மனசுக்குள்ள அந்த அப்பன் வைகுண்டத்தை ஜோதியாக உள்ள வச்சு அன்பு, பொறுமை, தர்மத்தை பாவிக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடை தான் ஐயா வைகுண்டர் நமக்கு தந்திருக்காங்க. அகில திரட்டில் நீங்கள் திறந்து பாருங்க, அதில் என்ன இருக்குது? நாராயணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழிந்து போச்சு அப்படின்னு தான் இருக்குது. நாராயணர் இந்த நாட்டில் வைகுண்டமாக வந்த அன்னைக்கு இந்த கலியுகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்குங்க. இது பொய் வார்த்தை இல்லை, சத்திய வார்த்தை. அது மட்டும் இல்லை, முன்னுள்ள ராமர் உயிருக்கும் மோகவடி வான உயிருக்கும் முகச்சையுள்ள ராமர் உயிருக்கும் இப்போ வந்த நாராயணர்
எங்கும் நிறைந்தவர்தான், ஏகமயமானவர்தான், நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணர் இவர்தான், எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ சிவ சிவசிவா அரகர அரகரா அப்படின்னு அகில திரட்டு அம்மானையும் அருள்நூலும் அவ்வளோ அழகாக எம்பெருமான் தான் யார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகத்தை நீ என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன தர்மயுகத்தை படைக்க போகிறோம், எப்படி படைக்க போகிறோம், மக்கள் எல்லாரையும் ஒரு குடைக்குள் கீழ் எப்படி அரசால போகிறோங்கிற அத்தனை முதல் அக்கு வரைக்கும் அத்தனை விளக்கங்களை எம்பெருமான் சொல்லியிருக்காங்க. ஒரு கணம் சிந்திச்சுட்டு அவரை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி அவதூறாக எழுதாதங்க மக்களே. ஆண்டவனுடைய அந்த கோவ பார்வையில் நம்மெல்லாம் அகப்பட்டா அவருடைய கடைக்கண் பார்வை பார்த்தால் கருணையும் அந்த இடத்துல கிடைக்கும். இல்லை கடல் கூட பொங்கி வர்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், எத்தனை அழிவுகளை நாம் இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? உங்களை மாதிரி முட்டாள்கள் இந்த ஐயாவை மட்டும் இல்லை, ஐயாவை மாதிரி எத்தனையோ இந்த கடவுள்களை தரமட்டமாக பேசிக்கிட்டு அவன் ஊரில் அவன் அழிவை வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். இந்த வீடியோ மூலமாக எழுதுகிறவங்கள தூண்டி விடுறவங்களையோ நான் யாரையுமே காயப்படுத்த விரும்பலை. ஒரு கணம் சிந்திச்சு பார்த்து எழுதுங்க மக்கா, நல்லா யோசித்து பார்த்து எழுதுங்க. நமக்கு தாத்தா பாட்டி பூட்டி எல்லாருமே இருந்திருப்பாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாரும் பதிகள் தாங்கள் வச்சு விளக்கு வச்சு கும்பிட்டுக்கிட்டா இருக்கோம். காந்தி தாத்தா சமூக சேவைக்காக எவ்வளவோ போராடினாங்க. இன்றைக்கி நாடு விடுதலை அடைஞ்சதுக்கே அவர் தான் காரணம். அவருக்கு என்ன எல்லாரும் எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டியாக கும்பிடுறோம். அப்போ சுதந்திர போராட்ட தியாகி எல்லாரையுமா கும்பிட்டுட்ருக்கோம். சும்மா உங்களுக்கு வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் என் அப்போ வைகுண்டத்துக்கு மேலே யாருமே திணிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அவர் பொறுமை உள்ள தெய்வந்தான். ஆனால் அவர் பொங்கி எழுந்தா கடலும் கால் தூசிக்கு தான் சமம். அது ஐயா வைகுண்டரை யாருமே சோதனை பண்ணி பார்க்காதீங்க மக்கா. அவரே அருள்நூலில் சொல்லியிருக்கிறாரு, ஊமை போல் இருப்பதை வாயை திறந்து விட்டால் உலகம் அழிந்து விடுமே சிவனே ஐயா. சிந்தி கிடக்கும் இந்த மயிர் பந்தை முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. புரியுதா? அவர் ஊமை போல் இருக்கிறாராம். அவரை யாரை சோதிச்சு பார்த்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிருமா. இது அவரே சொன்ன சத்திய வாக்கு. அதனால் ஐயா வைகுண்டர் சாதாரண மனுஷன் இல்லை, மாயாதி மாயன். இந்த மண்ணுலகையும் அந்த விண்ணுலகையும் அடுத்து வரும் தர்மயுகத்தையும் ஆள வந்த ராஜாதி ராஜா. சரியா? அதை அவரையே சொல்லியிருக்கிறாரு. நாட்டு முடியிறக்கி நாராயணர் பதியாள வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. மாயன் திருப்பதிதனிலே வைகுண்ட ராசர் மேகம் சூழ்ந்த வையகமெல்லாம் ஒரு குடைக்குள் அரசாள வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. மக்கா பணிந்து நடந்துக்கோங்க. தப்பு செஞ்சீங்கன்னா ஐயாட்ட பொறுமை கேட்டுக்கோங்க. ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தந்து உங்களை மன்னிப்பார். அவர் பொறுமை உள்ள தெய்வம். இனிமேல் இந்த மாதிரி அவரை பற்றி தெரியாமல் அவரை மட்டும் இல்லை எந்த இந்து தெய்வத்தையுமே யாரோட தெய்வத்தையும் யாரும் பழிக்காதீங்க. இந்த உலகத்தோட அழிவுக்கு காரணமாக இருக்காதீங்க. நன்றி.